ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சிறுகடி காசை பார்க்க போகிற சிறுகடி காசையில் நம்ம முத்து சொன்னாங்களே அந்த வீட்டுக்கு நம்ம மெயினாக பூ கொடுப்போன்னு வர அந்த டைம் பார்த்து அதை ரவுடி ரங்கம்மா, அங்காள பரமேஸ்வரி, அகிலாண்டேஸ்வரி அவங்கெல்லாம் வந்து நிற்கிறாங்க. யாரடா சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? அந்த பூக்கு போட்டி போடுவாங்களே டெக்கரேஷனுக்கு, அவங்க வந்திருக்காங்கங்க. வந்தோடனே அவங்க ஸ்டேஜ் டெக்கரேஷன்லாம் நான் தான் பார்ப்பேன்னு சொல்லிட்டு ஓவராக பேசிகிட்டு இருக்கேன். கடைசியில் பார்த்தா, ஓ அப்படியா, நான் பூ கொடுக்க தான் வந்தேன், இந்த ஐயா கொடுத்துக்கு நன்றின்னு சொல்லிட்டு இவங்க போய் கேட்டாங்க. இதெல்லாம் தேவையா? சொந்த செலவில் சுனிய வைக்கிறியமா அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு நான் உங்களெல்லாம் பார்த்து பயப்படுறவ கிடையாதுன்னு சொல்லிட்டு முத்துவை பார்க்க நேரில் போகிறாங்க. அங்கே போனால் அங்கே ஒரு இன்பதிர்ச்சி என்னன்னு பார்க்குறீங்களா? நம்ம டிரைவிங் ஸ்கூல் ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு இவங்க சும்மா விளையாட்டாக பேசிகிட்டு இருந்தவங்க, மீனா நல்ல ஐடியாவாக இருக்கு, ஏன் பண்ணால் என்ன பண்ணிடலாம் அப்படின்ட்டாங்க. அவ்வளோதான் அப்படின்ட்டாங்க. எல்லாம் அவ்வளோதான்ப்பா, ஆனால் விஜயாட்ட பர்மிஷன் வாங்கணுமே, அது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமாப்பா அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. அதுக்கப்புறம் நம்ம மனோஜும் நம்ம ரோஹிணி வீட்டுக்கு வராங்க. வந்தோடனே பார்க்கணுமே செம்ம டென்ஷனாகி கத்திட்டு இருக்காங்க. யார்? நம்ம விஜயாங்க. எல்லாத்துக்கு காரணம் நீங்கள் தான், என் மானம் போச்சு, மரியாதை போச்சு, கௌரவம் போச்சு, அந்தஸ்து போச்சு, என்னப்பா போச்சு, எல்லாமே அதே இடத்துல தான் இருக்குது, நீங்கள் தான் நடந்துக்கிறதுல ரொம்ப தாழ்ந்து போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. நாட்டில் முக்கால்வாசி பேர் ஒத்த மருமகளுக்கு ஒரு மாதிரியும் ஒத்த மருமகளுக்கு ஒரு மாதிரியும் நடத்துறீங்க. அதை முதல்ல விடுங்கடா சாமி. நீங்கள் மருமகளை பார்த்துக்காமலே இருந்தாலே ஸ்மூத்தாக அவங்க 2 பேர் போவாங்க. நீங்கள் ஒருத்தரை விழுந்து கவனிக்கிறதுல தான் இன்னொருத்தருக்கு கோபம் அதிகமாகுது. தேவையாயுது அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் வழக்கம் போல் வீட்டில் பஞ்சாயத்துங்க, நாட்டாம தீர்ப்பை மாற்றுங்கிற கதையை உட்காந்துக்கிட்டு எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. என்னடா அது, ஏதாவது கண்டுபிடிச்சிங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கப்புறம் இல்லை ரோஹினியிட்ட போய் பேசுகிறாங்க. உங்கள் அப்பாட்ட பேசி பார்க்கலாமா, பணம் வாங்கலாமான்னு சொல்லி கேட்க, ஒன்றா ஏடிஎம் கார்டாடா, எங்கள் அப்பா சும்மா பணம் வாங்குறதுக்கு, அவர் ஜெயிலில் இருக்காரா, விடுங்கடா நிம்மதியாக இருந்துட்டு போட்டோம் அந்த மனுஷன் அப்படிங்கிறாங்க. இன்னும் எத்தனை நாளைக்கு இந்த ஜெயில் கதைன்னு தெரில அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா இவங்க வெளியில் வாங்கலாம், அந்த பையனை கண்டுபிடிக்கணும், அதோ கதிர் ஏமாத்தினாலும் அவனை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்